நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 34,000க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23/9/2024, அதாவது இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அண்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோடு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக இது வெளியிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதாவது NHM சித்தார்த் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் ஏஜென்சி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? டேட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இது ஓப்பன் ஆகும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு போய்ட்டு அதில் ரெக்யூர்மெண்ட்டுன்னு இருக்கும். அந்த ரெக்யூர்மெண்ட்டுன்னு கிளிக் பண்ணவே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரிக்காக நாமக்கல் மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ இது இருக்குது இல்லைங்களா? அதிலேருந்து தான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்காக தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 23/9/2024 அன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன பதவிக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. BUMS ரிஜிஸ்டர். இதே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 59 year வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? 34,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. மருத்துவ வழங்குனர், அதாவது மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க இல்லை, அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேக்கன்சி இருக்குது. நீங்கள் டிப்ளமோவில் ஃபார்மசி படிச்சிருந்தாலே போதும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் டேஸ் 750 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மருத்துவ வழங்குனர், இதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தாலே போதும். மருத்துவ வழங்குனர் யூனாவி பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தாலே போதும். மருத்துவ வழங்குனர் ஹோமியோபதி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தாலே போதும். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த 4 ஜாபுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் டே பார்த்திங்கன்னா 7,500 வரைக்கும், அதாவது 15 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000க்கு மேலே சம்பளம் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பல்நோக்கு பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வேக்கன்சி இருக்குது. தமிழில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8th 10th டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது நன்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 59 year வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 300 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஆயுஷ் மருத்துவ இந்த சித்தார்த்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா BSMS நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு 40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். சிகிச்சை உதவியாளர், இதுக்கு பார்த்திங்கன்னா லேடிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோ நர்சிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். சரிங்களா? எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 59 year வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துடன், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறது கூட கல்வி தகுதியே, அதாவது ஆதார் அட்டை அண்டு ஜாதி சான்றிதழ், இந்த மாதிரி எல்லா நகலும் பார்த்திங்கன்னா அது கூட சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நேரிலோ விரைவு அல்லது
தகவல் தபால் போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 59 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் தான், சரிங்களா? டெம்பரவரி இருந்தால் டெம்பரவரின்னு போட்டிருப்பாங்க. இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுதான் இதோடைய அப்ளிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும் லாஸ்ட் பேஜ் நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்து தனியாகலாம் கொடுக்கல. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே கொடுத்துருக்காங்க. அப்ளிகண்ட்டோட நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க, டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், கம்யூனிட்டி, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், ஆதார் நம்பர், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையானது அனைத்தும் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து என்ன உங்களுக்கு கரண்ட்டாக உங்களுக்கு மொபைல் நம்பர் எது இருக்கோ அதை கொடுங்க, சரிங்களா? கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ கைஸ், இந்த மாதிரி தான் உங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் வந்து நான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுறேன், சரிங்களா? நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? உங்கள் டிஸ்ட்ரிக்கும் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை வந்து இப்போ தொடர்ந்து இருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெனியூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிடுவாங்க. அந்த ரெனியூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப் வருதுன்னு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், தேங்க்யூ.